அன்பர்களே, இந்த பதிவில் நாம் குரு என்பவர்களின் வகைகளும் உங்களுக்கான குருவும் என்பது பற்றி பார்ப்போம். குரு என்பவரை ஞானம் தருபவர் என்றும் நல்வழி காட்டுபவர் என்றும் சொல்லலாம். குறிப்பாக ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு ஒளி விளக்காக இருந்து வழிகாட்டுபவர் என்று சொல்லலாம். தன்னை பின்பற்றி வருபவர்களுக்கு அறியாமையை போக்கி தங்களிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் தந்து அறிவையும் ஞானத்தையும் போதித்து சரியான பாதையில் வழிநடத்துபவரே குரு. மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் குருவின் தேவை மிகவும் முக்கியம். ஒருவர் தனது பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு குருவின் பங்கு அவசியமாகிறது. நமது பண்பாடு குருவை இறைவனுக்கு நிகராக வைத்து பேணுகிறது. குரு என்பவர் இறைவனால் அனுப்பப்பட்டவர். இறைவனே குருவின் உருவில் தனக்காக வந்திருக்கிறார் என்பதெல்லாம் இங்கு பலரின் நம்பிக்கையாக உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, கோள்களையும் குருவாக வணங்கும் வழக்கம் நம் மக்களிடையே உள்ளது. வியாழ குருவை தேவகுருவாகவும் சுக்கிர குருவை அசுரகுருவாகவும் பாவித்து வணங்குவதும் நம்மிடையே நடைமுறையில் உள்ளது. பொதுவாக ஒரு மனிதர் எது ஒன்றை யாரிடம் இருந்து தெரிந்து கொண்டாலும் கற்றுக்கொண்டாலும் அதற்கு அவரே குருவாகி விடுகிறார். பெரும்பாலான தமிழர்கள் ஆதி 11 சித்தர்களையும் குருவாக பார்க்கிறார்கள். அவர்களை கிரக பதவி அடைந்தவர்களாகவும் கருதுகிறார்கள். கோள்களினால் மனிதர்களுக்கு ஏற்படும் கெடு தாக்கங்களை குறைக்க வல்லவர்கள் சித்தர்கள் என்றும் நம்புகிறார்கள். நமது சமூகத்தில் குரு என்பவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆகவே நமது முன்னோர்கள் குரு என்பவர்களை 9 வகையாக வகைப்படுத்தினர். ஒரு மனிதன் முதலில் கல்வி கற்கின்றான், அடுத்து தொழிலை கற்கின்றான். இவைகளை கற்று தருபவரை முதல் குருவாக ஏற்கின்றான். இந்த குரு சுசகுரு எனும் நற்குரு என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து ஒரு மனிதன் கடவுள் என்பவர் யார் என தேடும் மனநிலையை அடைகிறான். அப்போது கடவுள் யார் என்பதை விளக்கி வழிகாட்டுபவரை இரண்டாவது குருவாக ஏற்கிறான். இந்த குரு வாச்சகுரு எனும் வெளிப்படை குரு என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து ஒரு மனிதன் ஆன்மீகம் மற்றும் அது தொடர்புடைய வழிமுறைகளை பற்றி சிந்திக்கும்போது அது பற்றி அவருக்கு வழிகாட்டுபவரை மூன்றாவது குருவாக ஏற்கின்றான். இந்த குரு பௌத குரு எனும் பாதுகாப்பு குரு என்று அழைக்கப்படுகிறார். இதை கடந்து ஒரு மனிதன் எதிரிகளிடம் இருந்து தன்னை காத்து கொள்ளவும் எதிரியை வீழ்த்தவும் எதிரிக்கு இன்னல் கொடுக்கக்கூடிய கருப்பு மந்திர வித்தையை நாடும்போது அதனை யார் ஒருவர் கற்றுத்தந்தாலும் அவரை நான்காவது குருவாக ஏற்றுக்கொள்கிறான். இந்த குரு நிஷித் குரு எனும் மந்திர வித்தை குரு என அழைக்கப்படுகிறார். இந்த நிலையை கடக்கும்போது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை கொண்ட குருசீட மரபை நாடுகிறான். 5ஆம் குருவை தேடுகிறான். அங்கு இருக்கும் குருசீட மரபை நிலைநாட்டியவர் பரமகுரு எனும் மேலான குருவாக அழைக்கப்படுகிறார். இதனை கடந்து ஒரு மனிதன் பல்வேறு தத்துவங்களை கொண்ட குருசீட மரபை அறிந்து கொள்ள முற்படும்போது அம்மரபுகள் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருந்தவரை
6வது குருவாக பார்க்கிறான். அவர் பராபர குரு எனும் முழுமுதல் குருவாக ஐயனாராக அழைக்கப்படுகிறார். இவ்வாறு 6 வகை குருபாதம் பணிந்து ஐயனாரின் அருள் பெற்ற மனிதன் அடுத்ததாக இறைஞானம் பெற்று முழு நிறைவு கண்டு பூரணனாகி அகப்பயணத்தில் நிலைத்திருந்து வழிநடத்தக்கூடிய தகுதியான குருவை தேடும்போது தேடுபவரின் உணர்வாக அவருக்குள் இருந்து இயங்கி தேடியவரின் செயல்களில் தனது சாயலை வெளிப்படுத்தி உணர்வோடு கலந்து தன் சாயலாய் நின்று அவரை உந்திவிட்டு உண்மை குருவாக தேடி வந்து தன்னை வெளிப்படுத்துவார். அவர் அம்மனிதரின் 7ஆம் குருவாக, சர்க்குருவாக, ஞான குருவாக, அகத்தில் சாஸ்தாவாக ஜோதி காட்டி நிற்பார் எனும் இச்செய்தியோடு மேலும் கோள்களில் வியாழன் தேவகுருவாக, வெள்ளி அசுரகுருவாக நம் வழிபாட்டில் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.